இயற்கையை காப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வெல்கம் டு ரஃபாஸ் அஞ்சரைப்பெட்டி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு தக்காளியே அரைக்காமல் ஒரு சூப்பரான சிம்பிளான தக்காளி ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட ரஃபாஸ் அஞ்சரைப்பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ரசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, ஒரு 4 சொல புளியை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய், 3 சின்ன சின்ன பல் பூண்டு, நீங்கள் பெரிய பல் அப்படின்னா 2 பூண்டு எடுத்துக்கோங்க, 3 கொப்பு கருவேப்பிலை. இப்போ 3 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour அது அப்படியே தண்ணியில் கிடக்கட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் இப்போ தண்ணியில் போட்டிருந்த அந்த தக்காளிகளை லேசாக பிணைஞ்சி, ரொம்ப அதிகமாக அதை ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம், லைட்டாக அப்படி பிணைஞ்சிட்டு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம், அதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். தக்காளியை அரைக்காமல் நாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் அந்த ரசத்தோட ஹைலைட் டேஸ்ட்டே கொடுக்குது. அரைக்கிறத விடையும் இப்படி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த தக்காளியெல்லாம் முழுசாக எடுத்துட்டோம், அந்த தண்ணியை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நாம் ரசத்துக்கு தேவையான எடுத்து வச்சுருந்த சீரகம், நல்ல மிளகு இதெல்லாம் கல்லில் தட்டிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அடித்து போடுறதுனாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இந்த டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன உரலில் தட்டிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரகத்தை க்ரஷ் பண்ணிக்கோங்க. அது ஓரளவு நல்லா க்ரஷ் ஆகி வந்த பிறகு நல்ல மிளகு போடுங்க. ரெண்டையுமே ஒன்றா போடாதீங்க, தனித்தனியாக போடும்போது ஈஸியாக நல்லா ஃபைனாக க்ரஷ் ஆகும். உங்களுக்கு ரசத்தோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சீரகத்தையும் நல்ல மிளகையும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதை ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக அந்த 2 பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை கொத்துகளையும் 3 பூண்டு பற்களையும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். ரொம்ப நைஸாக ஃபைனாக அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தால் போதும். அப்போ தான் அந்த ரசத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் ரசத்தில் ஒரு மாதிரி கசப்பு தட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அடிக்கும்போது அதை லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்து நாம் புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பிசைஞ்சு அதோட ஜூஸை நாம் எடுத்துக்கலாம். அந்த ஜூஸை நாம் டொமேட்டோவை பிசைஞ்சு எடுத்த அந்த ஜூஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டொமேட்டோ ஜூஸையும் புளி ஜூஸையும் சேர்த்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இனி தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும், அப்போ தான் ரசத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த டிஷ்ஷுக்குமே கடுகு நல்லா வெடித்து வரணும். இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை க்ரஷ் பண்ணி எடுத்ததை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா கடுகு வெடித்து வந்த பிறகு நாம் சீரகம், நல்ல மிளகு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்க போகிறோம். நாம் போட்ட சீரகம், நல்ல மிளகு இதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை அதை போடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த கலவைகள் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. நான் அதை வீடியோவில் காட்டலை. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நாம் லைட்டாக ஜூஸ் எடுத்துகிட்டு வச்சுருந்த அந்த தக்காளியை போடணும். நாம் ரொம்ப அடித்து ஜூஸ் எடுக்கலை, லைட்டாக கையால் அதை பிசைஞ்சு தான் ஜூஸ் எடுத்தோம். அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கி அது நல்லா கூழ் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கி அதில் வேக விடணும். தக்காளி நல்லா வெந்து வந்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன், நீங்கள் சால்ட் உப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நாம் தக்காளி தண்ணியும் புளி தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிக்கணும். அதை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ லேசாக கொதி வர்ற வரைக்கும் மூடி அப்படியே விட்டுறணும். ரசம் எப்போவுமே ரொம்ப கொதிக்கக்கூடாது, லேசாக நுர கூடி வரும்போதே நாம் அதை இறக்கி வச்சிடணும். அதுலேயும் மண் சட்டியில் பண்ணுறதுனா இந்த அளவுக்கு வரும்போதே நாம் இறக்கிடணும். இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
தக்காளியே அரைக்காமல் தக்காளி ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.